الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم صدق الله العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا ومولانا محمد وبارك وسلم عليه அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஷேகுமார்களே, முரீதுகளே மற்றும் உள்ள சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னால் என்னுடைய அருமை சகோதரர் புர்ஹானுத்தீன் ஹசரத் அவங்க என்னை பற்றி ரொம்ப உயர்வாக சொன்னாங்க. இந்த அவையில் என்னை விட இல்மிலும் அமலிலும் அல்லாஹுடைய குர்பிலும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இந்த அவையில் பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லாவிட்டாலும் இந்த சபையில் பேசுவதனால் அவர்களுடைய துஆவை பெறுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில், அதே போல புர்ஹானுத்தீன் ருஷ்தி ஹசரத் அவங்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலும் என்னுடைய வார்த்தைகளை முன்வைக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, இப்பொழுது சொல்லக்கூடிய செய்தி மணமக்களுக்கு மாத்திரமல்ல, திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, இனி வாழ இருக்கக்கூடிய அனைத்து நபருக்கும் சொல்கின்ற செய்தியாகும். அனைவரும் இதுவரையிலும் நாம் கடைபிடித்திருப்போமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இனி வருகின்ற காலங்களிலாவது சொல்கின்ற இந்த செய்தியை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த செய்தி இங்கே நினைவூட்டப்படுகிறது. பொதுவாகவே திருமணம் என்பது கணவன் மனைவி என்ற இந்த உறவு என்பதைத்தான் அல்லாஹு தஆலா முதலாக படைத்தான். உலகத்திலே உறவுகள் பல வகையில் இருக்கிறது. தாய் தந்தை உறவு, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவு, மாமன் மச்சார் என்ற உறவு, இப்படியாக பல உறவுகள் நிறைந்தாலும் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட முதல் உறவு கணவன் மனைவி என்ற இந்த உறவு. இந்த உறவை வைத்துதான் மற்ற அனைத்து உறவுகளும் உலகத்திலே தொடர்பாக வருகிறது. அதே மாதிரி திருமணத்திலே பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்,
அவர்கள் இவர்களுக்கு ஆடை, இவர்கள் அவர்களுக்கு ஆடை. கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் ஆடையாக ஒரு ஆடை எப்படி இருக்கிறதோ அதுபோன்று வாழ வேண்டும் என்பதாக சொல்வார்கள். இன்னும் சிலர் வாழ்த்துகின்ற போது சிறந்த வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் விட்டு கொடுத்து வாழ வேண்டும், விட்டு கொடுப்பார் கெட்டுப்போவதில்லை என்பதாக தத்துவம் பேசி வாழ்த்துரை வழங்குவார்கள். மணமக்களை வாழ்த்துகின்ற போது நகமும் சதையும் போல, இரவும் பகலும் போல, இப்படியெல்லாம் வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நான் ஓதிய வசனத்திலே கணவன் மனைவியாக இணைந்தவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு 3 விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வர விரும்புகிறேன். அந்த விஷயத்தை சொல்வதற்கு முன்னால் அத்தகாபுன் என்ற சூறாவிலே இடம்பெற்ற ஒரு வசனத்தை நான் ஓதினேன். அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும் அதுவல்லக்கும், நிச்சயமாக உங்களுடைய ஜோடிகள், உங்களுடைய குழந்தைகளில் உங்களுக்கு விரோதியானவர்கள், பகைவர்களும் இருக்கிறார்கள். எல்லா மனைவியும் அல்ல, மணமகன் பயந்து விட வேண்டாம். அருமையானவர்களே, உங்களுடைய மனைவிகளில் சிலர், உங்களுடைய குழந்தைகளில் சிலர் அதுவல்லக்கும், உங்களுக்கு பகைவர்களாக விரோதியாக இருக்கிறார்கள். ஃபஹ்தரூஹும், அவர்கள் விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருங்கள். இந்த வசனம் உடைய விளக்கத்தை தெரிய வேண்டுமென்றால் இந்த வசனம் அருளப்பட்டதற்கான காரணத்தை சொன்னால் புரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் மதீனாவிலே இருந்து கொண்டு ஏதாவது போருக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் அவர்களுடைய மனைவி, அவர்களுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், எங்களை எல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் போருக்கு செல்ல வேண்டுமா? நீங்கள் போருக்கு சென்று விட்டால் நாங்கள் தனிமையாக இருப்போமே என்பதாக மனைவியும் மக்களும் அவர்களிடத்திலே தங்களுடைய கவலையை சொல்வார்கள். மனைவியின் மீதும் பிள்ளைகளின் மீதும் அலாதியான அன்பு இருந்ததனால் அவர்களுடைய அந்த பதிலை கேட்டுவிட்டு இவர்கள் போருக்கு செல்லாமல் மதீனாவிலேயே தங்கிவிடுவார்கள். இது ஒன்று. இதே மாதிரி மக்காவிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத்து சென்றதற்கு பின்னால் பல சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து செய்தார்கள். அந்த வரிசையிலே சிலர் ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும், நாயகத்தோடு நாம் சென்று சந்தித்து அவர்களோடு நாம் தங்கிவிட வேண்டும் என்ற அடிப்படையிலே ஹிஜ்ரத்தை அவர்கள் ஆசித்த போது அவர்களுடைய மனைவிமார்கள், அவர்களுடைய பிள்ளைகள், மக்கா நம்முடைய சொந்த ஊர், இந்த சொந்த ஊரை விட்டுவிட்டு ஹிஜ்ரத்து செல்ல வேண்டுமா? அப்படி செல்வதாக இருந்தால் மனைவியாக மக்களாக இருக்கக்கூடிய எங்களை விட்டுவிட்டு நீங்கள் ஹிஜ்ரத்து செல்ல வேண்டுமா? சொந்த ஊரிலேயே இருந்து சந்தோஷமாக இருக்கலாமே என்பதாக சொன்னபோது ஹிஜ்ரத்து செய்ய வேண்டும் என்று விரும்பியவர்கள் கூட ஹிஜ்ரத்து செல்லாமல் மக்காவிலேயே தங்கிவிடுகிறார்கள். இந்த நேரத்தில் தான் அல்லாஹ் இந்த வசனத்தை அருளினான். இன்ன மின் அஸ்வாஜிக்கும் வ அவுலாதிக்கும், உங்களுடைய ஜோடிகளில் சிலர், உங்களுடைய குழந்தைகளில் சிலர் உங்களுக்கு பகைவர்களாக இருப்பார்கள். பகைவர்கள் என்றால்
சாதாரணமாக நமக்கு துனியாவிலே இருக்கக்கூடிய பகைவர்களை போன்றவர்கள் அல்ல, மாறாக எது நன்மையோ அந்த நன்மையான காரியத்தை செய்வதை தடுக்கக்கூடிய நபர்களாக. ஹிஜ்ரத் என்பது மிக முக்கியமானது, நன்மையானது. அன்றைய காலத்திலே போருக்கு செல்வது மிக முக்கியமானது, நன்மையானது, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடியது. அந்த நன்மையான காரியத்தை கூட வேண்டாம் என்று தடுக்கக்கூடிய நபர்களாக சில நேரங்களிலே உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள். அந்த நேரத்திலே மனைவியின் மீது, பிள்ளைகள் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏது நன்மையை பெற்றுத்தருமோ அந்த காரியத்தை செய்யாமல் விட்டுவிடாதீர்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த காரியத்தை செய்வதை விட்டும் மனைவி மக்களை தடுத்தாலும் கூட நீங்கள் விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருந்து எதை செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்துவிடுங்கள். இவர்கள் விஷயத்திலே ஃபஹதரூஹும், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கிறான், وَإِن تَعْفُوا وَتَصْفَحُوا وَتَغْفِرُوا فَإِنَّ اللَّهَ غَفُورٌ رَحِيمٌ. தமிழிலே சொல்வதாக இருந்தால் தஅஃபு என்றாலும் மன்னிப்பது, வதஸ்ஃபஹு என்றாலும் மன்னிப்பது, வதக்ஃபிரு என்றாலும் மன்னிப்பது. இந்த மூன்றுக்கும் மன்னித்தல் என்ற ஒரு வார்த்தையிலே சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் பகுதியிலே மனைவிகள், குழந்தைகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை சொல்லிவிட்டு அவர்கள் ஒரு தவறை செய்தாலும், உங்களை போருக்கு செல்லாமல் தடுத்தாலும், ஹிஜ்ரத்திற்கு செல்ல விடாமல் தடுத்தாலும் அது பாவமான காரியம். அப்படி ஒரு பாவமான காரியத்தை மனைவியோ மக்களோ செய்துவிட்டால் குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் போது இந்த மூன்று வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஒன்றாவது தஅஃபு, இரண்டாவது வதஸ்ஃபஹு, மூன்றாவது வதக்ஃபிரு. அருமையானவர்களே, குர்ஆனிலே ஃபமன் அஃபா வ அஸ்லஹ, அஃபா என்பதை மட்டும் தனியாக சொல்லி இருக்கிறான். இன்னும் சில இடத்திலே வல் யாஃபு வல் யஸ்ஃபஹு, இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் சேர்த்து சொல்லி இருக்கிறான். அத்தகாபுன் என்ற இந்த சூறாவில் மட்டும்தான் மூன்று வார்த்தையை சேர்த்து சொல்லி இருக்கிறான். தஅஃபு வதஸ்ஃபஹு வதக்ஃபிரு, இந்த மூன்றையும் சேர்த்து சொல்லப்பட்ட ஒரே வசனம் திருக்குர்ஆனில் இந்த ஒரு வசனம் மாத்திரம்தான். இதை தவிர்த்து வேற எந்த வசனத்திலும் மூன்றையும் ரப்புல் ஆலமீன் சேர்த்து சொல்லவில்லை. இந்த மூன்றையும் சொல்லி ஒரு குடும்ப தலைவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துகிறான். முதலாவது என்ன? தஅஃபு. அஃபு, மன்னித்தல் என்றால் அரபியிலே அதற்கு இலக்கணம் சொல்வார்கள். தர்குல் இகாபி அலதம், மனைவி அல்லது பிள்ளைகள் ஒரு பாவம் செய்து விட்டார்கள், அந்த பாவம் செய்தார்கள் என்பதை தெரிந்தும் என்ன செய்யணும்? அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு விட்டுறணும், மன்னித்து விட வேண்டும். அஃபு என்றால் பாவம் செய்தான், அந்த பாவத்திற்காக தண்டனை கொடுப்பதற்கு அவன் தகுதி உள்ளவனாக இருந்தாலும் தண்டனை கொடுக்காமல் அவனை மன்னித்து விடுவது, இது முதலாவது ஸ்டேஜ். அதே நேரத்திலே சில நேரத்திலே நாம் மன்னித்து விட்டாலும் பிறிதொரு நேரத்திலே அவன் தவறு செய்தால், ஏற்கனவே நீ இப்படி செய்தாய் அப்படி செய்தாய் என்று பழைய தவறை திரும்ப திரும்ப சொல்லுவது, இதற்கும் வாய்ப்பு இருக்கும் அஃபு என்பதற்கு. அதற்கு நேரு மாற்றமாக இரண்டாவதாக சொல்கிறான் வயின் தஅஃபு வதஸ்ஃபஹு. ஸஃப்ஹ் என்பதற்கு விளக்கம் சொல்வார்கள். ஒருவன் பாவம் செய்தான், பாவம் செய்தான் என்று தெரிந்திருந்தும்
அவனை தண்டிப்பதற்கு உரிய தகுதி அவனுக்கு இருந்தாலும் கூட செய்த பாவத்தை மன்னித்து விடுவது மட்டுமல்ல, அவன் இந்த தவறை இப்பொழுது செய்தான், இனி அவன் ஹயாத்தாக இருக்கும் வரையிலும் இந்த தவறை திரும்ப திரும்ப சொல்லி அவனை பழித்து காட்டாமல் இருப்பது. அவனை பழித்து காட்டாமல் இருப்பதற்கு சஃப்ஹ் என்பதாக விளக்கம் சொல்கிறார்கள். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், ஏற்கனவே பாவம் செய்தான், அதற்கு தண்டனை கொடுக்க கூடாது. இரண்டாவது அஸ்ஸஃப்ஹ், அதற்காக நீர் அவனை எந்த நேரத்திலும் பழிவாங்க கூடாது, பழித்து சொல்லக்கூடாது. மூன்றாவதாக, இப்படி ஒரு தவறு செய்தான் என்பதை மற்றவர்களிடத்திலே பகிர்வது மட்டுமல்ல, பகிராமல் இருப்பது மட்டுமல்ல, உன்னுடைய உள்ளத்திலும் கூட அவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் இப்படி ஒரு தவறு செய்தான் என்ற எண்ணம் கூட வராமல் உன்னுடைய உள்ளத்திலிருந்து அவனை முழுமையாக அழித்து விடுவது. அவன் செய்த பாவத்தை மறைப்பது மட்டுமல்ல, எந்த சூழலிலும் அதனை இப்படி ஒன்று நடந்ததாகவே நினைவில் உனக்கு வராமல் இருப்பதற்கு பெயர்தான் மக்ஃபிரத் வ தக்ஃபிரு. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு கணவன் அல்லது மனைவி தவறு செய்தால் அல்லது பிள்ளைகள் தவறு செய்தால் குடும்ப தலைவனாக இருப்பவர் இந்த 3 குணத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, செய்த பாவத்தை மன்னித்து விடுவது. இரண்டாவது, எந்த சூழலிலும் இப்படி ஒரு தவறு செய்தா என்பதை மீண்டும் அசை போட்டு அவனுடைய மனதை காயப்படுத்தாமல் இருப்பது. மூன்றாவதாக, எந்த சூழலிலும் இப்படி ஒன்று நடந்ததாகவே ஒரு எண்ணம் உன்னுடைய உள்ளத்தில் வராமல் இருப்பது. அல்லாஹ் சொல்கிறான், இந்த 3 குணத்தையும் நீ கடைபிடித்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பவனாக இருக்கிறான், உன்னின் மீது கருணை காட்டுபவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான். நாம் யோசித்து பார்க்கிறோம் அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் திருமணம் செய்து பேரும் பேத்திகள் எல்லாம் எடுத்து சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 குணத்தையும் நாம் கடைபிடித்திருக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். மனைவி சில நேரத்திலே தவறு செய்தால் அந்த நேரத்தில் மன்னித்து விடுகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், உலகத்திலே எங்கு பார்த்தாலும் விவாகரத்து அதிகம் என்பதாக பேசுகிறார்கள். ஏன் அதிகம் நடக்கிறது? கணவன் மனைவிக்கு இடையிலே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நேரத்திலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பிரச்சனை என்று வந்துவிட்டால் அந்த நேரத்தில் என்ன பிரச்சனையோ அதை மட்டுமே பேசாமல் ஆரம்பத்திலே என்ன நடந்தது என்பதை தொடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து இழுத்து கொண்டே வருகின்ற காரணத்தால் தான் அதிகமான பிரச்சனைகள் உலகத்திலே நடைபெறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், என்றைக்கோ நடந்ததை அத்தோடு விட்டுவிட வேண்டும். எந்த அளவிற்கு உன்னுடைய உள்ளத்திலே இப்படி ஒன்று நடந்தது என்ற எண்ணம் கூட வரக்கூடாது என்பதாக கட்டளையிடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்த்தால், மக்காவிலே 40 வயதிலே தான் நபி என்பதை பிரகடனப்படுத்தினார்கள். 13 ஆண்டு காலம் மக்காவிலே இருந்தார்கள். இந்த 13 ஆண்டு கால வாழ்க்கையில் எவ்வளவு சிரமங்களை, எவ்வளவு இன்னல்களை சந்தித்தார்கள். ஆனால் மதீனாவிற்கு சென்று 10 ஆண்டுகள் கடந்து மீண்டும் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரே ஒரு ஹஜ் என்ற அடிப்படையிலே ஹஜ்ஜை நிறைவேற்றினார்கள். அந்த ஹஜ்ஜினுடைய கட்டத்திலே அவர்கள் செய்த உபதேசம் ஹுதுபாவிலே மக்காவிலே 13 ஆண்டுகள் என்னென்ன இன்னல்களை சந்தித்தார்களோ அதிலே ஏதாவது ஒன்றையாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப சொன்னார்களா என்றால் ஒன்றை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்லவில்லை. மாத்திரமல்ல, அந்த மக்காவுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடந்தது என்பதை அப்படியே புதைத்து விட்டேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையானவர்களே, மனம் முடிப்பது பெரிதல்ல. அந்த மன வாழ்க்கை வாழும் காலமெல்லாம் மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக கடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொன்ன இந்த 3 உபதேசத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னதை விளங்கி வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மணமக்களை எந்த வார்த்தையை சொல்லி வாழ்த்தினார்களோ அதையே என் சார்பாகவும் வாழ்த்தாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.